வணக்கம். என் பெயர் சுமிதா கோஷால். நான் சொபிடி நோயாளி. 10 ஆண்டுகளாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன். மேலும் 2-3 முறை சுவாச குறைபாட்டுக்காக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன். சமீபத்தில் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நான் ரெஸ்பிரேஷன் டைப் 2 பிழைப்பில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அப்போது ஐசியூவில் எனது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 45 ஆக இருந்தது. அதன் பிறகு டாக்டர்கள் எனக்கு ஆன்டிபயாட்டிக் மற்றும் பிற மருந்துகளை வழங்கி அதை சரி செய்தார்கள். பின்னர் என்னை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். ஆனால் அவர்கள் 16 முதல் 18 மணி நேரம் ஆக்சிஜன் எடுக்க வேண்டும் என்றும் பைபேப் மெஷினையும் பயன்படுத்த வேண்டும் என்றும் நடக்கவும் எடை குறைக்கவும் உணவில் கவனம் செலுத்தவும் கூறினார்கள். நான் குளியலறைக்கு போனாலே என் சேச்சுரேஷன் எப்போதும் குறைந்துவிடும். அதற்கு பிறகு நான் ரெஸ்பிக்யூர் பயன்படுத்த ஆரம்பித்ததிலிருந்து இப்போ 1 மாசம்தான் ஆகிறது. என் சேச்சுரேஷன் 45 இருந்து 78ஆக வந்துருச்சது. ஆக்சிஜன் இல்லாமலே இது நடந்தது. அதனால எனக்கு மிகவும் மிகவும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக உணர்கிறேன். என் நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் இன்னும் 2-3 மாதங்கள் தொடர்ந்து எடுத்தால் நிச்சயமாக இது 90க்கு வந்து சேரும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுதான் சாதாரண வரம்பு. இந்த தயாரிப்புக்காக நாங்கள் மிகவும் மிகவும் நன்றி கூறுகிறோம். இது எனக்கும் மற்ற அனைத்து நோயாளிகளுக்கும் உதவும் என்று நம்புகிறேன்.